இப்பொழுது கவிஞர் குகன் அவர்கள் வாழ்த்து வாசகம். எங்கள் கவிஞர் எழில் தமிழ் வைத்து என்றும் தற்பெருமை பாராட்டாத தமிழின் தலைமகன் பார்வதி நாதசிவம் பவளவிழா நாயகனை வாழி வாழி என்று வாழ்த்துகின்றோம். சீரமிகு தமிழின் மொழியமுதாக வருகவை ஊற்றின் வாழ்விடமாக கருணை தேனே நெஞ்சில் ஊற காட்சி தரும் பார்வதி நாதசிவமே பெருமை தரும் கவித்துவம் கண்டே பெரும் வழிவழி பெருமையே அருமையை அறிந்தவர் பவள விழாவினை எடுத்தலாவே பிள்ளை தந்த குருகவி மகாலிங்க சிவத்தின் மைந்தார் குருகவி மகாலிங்க சிவத்தின் மைந்தார் குணமிகு பார்வதி நாத சிவமே அழகுரு கவியும் பெற்ற வாக்கியும் ஆகிவேர் இதுவென செப்பிடற்கரிய குருகவி புகழை மகாலிங்க சிவமே கூறிய திறமே கண்டுளம் மகிழ்ந்தோ இருவேருலகம் இன்னுமோ திங்கள் பசிப்பு நிமர்த்துவன் பலவும் கண்டோம் கருத்தின் அழகும் கற்பனை நயம் திருந்தச் சொல்லும் சீர்மையும் கண்டோம் தமிழே தமிழின் உறைவிடமாக தருகவி பூக்கள் சான்றதுவாக அண்ணாமலையில் கற்ற கல்வியின் அருமையை பெருமையை எங்கும் இயம்பிட ஈழ நாடு பத்திரிகை அதனில் இணையில்லாசிரியர் ஆகியிருந்த காலத்தெந்தன் கவிதையை நயந்து பதித்த திறமே திறமெனக் கண்டேன் ஏதும் அறியா சிறுவண்ணானே இருந்த காலத்தெந்தன் கவியை பத்திரிகை தண்ணீர் பதிக்கும் நீ வளர் பைந்தமிழ் மொழியை வளர்ப்பா என்றே எனக்கொரு வாழ்த்து கவியினை தந்த இணையில் கவிஞர் வாழ்க வருளாண்டு. இங்கு இக்கவிதையை வருவது மட்டுமன்றி இந்த நூல் வெளியீட்டினை நினைக்க வேண்டிய சிரமம் எனக்கு உண்டு. காரணம் என்னவென்று கேட்டார், உமைபாலன் இவருடைய மனிதன் என்று அறிந்தாலும் கூட அவர் இப்படி ஒரு நூலை செய்தார் என்று இப்படி ஒரு ஆற்றல் அவருக்குள் ஒளிந்திருப்பது என்பது நான் ஆகியது. காரணம் நாங்கள் கேட்ட காலத்தில் எனது சகபாடியான உமைபாலன் அவர்கள் நினைவாக காலத்தில் இப்படி ஒரு திறமை அவருக்குள் மறைந்திருப்பது நான் அறியாத ஒன்று. ஆனால் திட்ட திட்ட கத்தியின் ஊர்வலம் திட்டுவான் திட்டினால் கத்தியும் கூறாது என்ற தன்மைக்கு அமைய பழைய பழந்தமிழ் புலமையில உரையாசிரியர் மாக்காவை மைந்தன் என்று போற்றப்படுகின்ற மகாலிங்க சிவம் அவர்கள் கூறுதல். இங்கே இரண்டு சந்தேகங்கள் எழுகின்றன. குருகவி மகாலிங்க சிவம் யார் என்று கேட்டார், பார்வதிநாத சிவம் அவர்களுடைய தந்தை. ஆனால் பார்வதிநாத சிவம் அவர்களுடைய மகன் யார் என்று கேட்டார், அவரே மகாலிங்க சிவம். இவ்வாறு இனிய இலக்கிய பாரம்பரியத்தை இணையில்லாத பேர்கள் மூலம் தனது மக்களையும் அவளியில் நடத்தி இன்று ஒரு மதிக்கத்தக்க புலமை மரபின் தொடர்ச்சியை உருவாக்கிய எனது குருநாதர் 1922ஆம் ஆண்டு
எனது முதலாவது கவிதை ஈழநாடு பத்திரிகையினை வாழ்த்தி விடைபெறுகிறேன். வாழ்த்துக்கு நன்றி கூறி இப்பொழுது நீங்கள் அவரோடு எதிர்பார்த்தது மதிப்பார்ந்த புலவர் பார்வதி ஆசிரியர் ஐயா அவர்களுடைய ஈர்ப்புரை. புலவர் அவர்களுடைய ஈர்ப்புரையை இப்பொழுது நீங்கள் அனைவருக்கு மதிப்புக்குரிய தலைவர் அவர்களே, உயர்ந்த பண்புகள் எல்லாம் நிறைந்த நிறைவுடமாக வரும் சிவலிங்கராஜா அவர்களே, கல்வி பயிற்சித்துறை பணியாற்றியிருந்த கல்வி அதிகாரி அவர்களே, தம்பி நம்பி சொன்னவர்களே, இங்கு கூடியிருக்கும் சான்றோர்களே, எல்லோருக்கும் அன்புகளுக்கு வணக்கம். அண்மையில் யாழ்ப்பாணம் வந்த ஒரு அமைச்சர், யாழ்ப்பாணம் இன்றும் கல்வியில் உயர்ந்துதான் இருக்கிறது, இந்த நெருக்கடிகளுக்கு இடையிலும் பேசியதை பத்திரிகையில் பார்த்தேன். என்னுடைய 2 செயல்களும் உண்மையிலேயே புரிந்தன. அந்த கல்வியை விட காக்கின்ற பல ஆசிரியர்கள், பல அதிபர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் எனக்கு இந்த ஆசிரியர்களெல்லாம் தெய்வங்கள் என்றால் அதிவீதிய ராம பாண்டியன் அரசன் புலவன் அவனுக்கு பாட்டு பாடியிருக்கிறான். எடுத்தடித்தவன் இறைவனாகும். கல்வியை வளர்க்கின்ற ஆசிரியர்கள் கடவுளன். அவன் அரசனாகவும் தான் இறைவன் அல்ல, கல்வியை வளர்க்கின்ற ஆசிரியர்கள் தான் இறைவன். நானுக்கும் ஆசிரியர்களை இறைவனாக வணங்குகிறான். அதே போல் பிள்ளைகளும் அந்த தொழிலையோ இருக்கிறார்கள். நான் இப்போது மாதா வீட்பிள்ளைகளை பற்றி இன்னும் பேசினார்கள். நான் அவருடைய துணைவியார் மகேஸ்வரியை பற்றி, என்னுடைய பேத்தியாரை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் இந்த மகேஸ்வரி அவர்களை நினைக்கிற போது எனக்கு 2 திருக்குறள் நினைவு. திருவள்ளுவர் அறுத்துப்பாலை கேள்வியோடு கேட்டார், பெண்ணி பெருந்தகையாவல என்று. பிறகு காமத்துப்பாலை அதுக்கு பதில் சொன்னார், பெண்ணி பெருந்தகை இல்லை. பெண்ணை விட பெரியது இந்த உலகத்தில் இல்லை. உலகத்தில் எது என்று அவரே கேட்டு அவரே சொன்னார், பெண்ணை விட பெரிய பொருள் இந்த உலகத்தில் இல்லை. அதுக்கு என்னுடைய பேத்தியார் மகேஸ்வரி அவர்கள், மாக்கா வேட்புடைய மனைவியார்கள் மகேஸ்வரி அவர்கள் தான் உதாரணம். ஒரு சம்பவத்தை சொன்னால் நீங்கள் அவர்கள் எவ்வளோ பெரியவர் என்பதும் உணர்ந்தீர்கள். மாக்கா வேட்பிள்ளை அவர்கள் ஆர்வனாவருடைய மாணவன். அது உலகம் அறிந்தது. நாவலர் ஏதாவது சொன்னால் அவருடைய மாணவர்களுக்கு உச்ச நீதிமன்ற ஆணைமுறை இருக்கும், முன்னப்பவே கிடையாது. அதை செயல்படுத்துவார்கள். வேட்பிள்ளை உதயாசிரியர் வேட்பிள்ளைவருக்கு 5 பிள்ளைகள். அதில் என்னுடைய தந்தை ஒரு 5 பிள்ளைகள் மிக சிறியவர்கள். திருஞான சம்பந்தருக்கு 10 வயது, மாணிக்கவாசர் 8, என்னுடைய தகப்பனார் 6 வயது. அப்படி சின்ன சின்ன பிள்ளைகள். நான் சொன்னான், உதயாசிரியர் வேட்பிள்ளையை கூப்பிட்டு, சிதம்பரம் பள்ளியிடத்துக்கு ஒரு ஆள் தேவை, நீ போ, அடுத்த கதையில். அப்படியே பயணம் போனதுதான். அங்கே போன பிறகு நாவலருடைய பணியை நிறைவேற்றுவோம் என்ற எண்ணம் ஒரு பக்கம். தன்னுடைய பிள்ளைகளுடைய சிரிப்பையை பார்த்து வளர்ந்த அவர் தில்லநடராஜனுடைய சிரிப்பு உண்டு. அந்த கும்மன் சிரிப்பை பார்த்த பிறகு சிதம்பரத்தை விட்டு வரவே அவர் விரும்பவில்லை. இவர்கள் 5 பேரும் வளர்ந்த பிறகு அறிவித்தார்கள், நீங்கள் வாருங்கள், நாங்கள் எல்லாருமே 5 பேர் நல்லா இருக்கோம், உங்களை வச்சு பார்க்கணும். அவர் சொன்னார், வரலாம், ஆனால் நடராஜ பெருமானையும் கொண்டு வர முடியாது. அப்படி நான் மகேஸ்வரியை பற்றி ஏன் சொல்லுவேன் என்றால், இந்த 5 சிறுவர்களை கொடுத்து அவர் திடீரென்று இந்தியாவுக்கு போவோம். இந்த 5 பேரையும் அவர் தான் வளர்த்தார். ஆனால் அதுக்கு உதவியாக இருந்தவங்களுக்கு அந்த பெருமாள் அவர் பிரம்மச்சாரியாக இருந்தபடியால் அவருடைய உழைப்பில் தான் இந்த 5 பேரும் வளர்ந்தார்கள். அதை மறுக்க முடியாது. இவர்கள் இனிய வயது. என்னுடைய தந்தையாருக்கு நெருப்பு காய்ச்சல் வந்து 50 வயதிலே இறந்துவிட்டார். எனக்கு அப்போது 5 வயது. யாருக்கும் அவர் பயப்படுவது கொஞ்சம் குறைவு. காளிதாசன் தந்தையாக ஒரே ஆண்டில் பிறந்தது. 2 பேரும் பயப்படுகிறது என்ற வழக்கம் கிடையாது. ஆனால் மாமனுக்கு பயம். மாமன் இவர் சொன்னது போல கைவபரியாசி வந்துட்டு அம்மானுக்கு தான் சொல்லும். அப்போ இளைய தம்பியார் என்ன செய்யறா, காரில் போய் கைவபரியாசி வந்துடும். அப்போ பொடியன்